அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஜக்காத்தினுடைய நிசாப் என்ற அளவை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஜக்காத்தினுடைய நிசாப் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை நமக்கு தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், விவசாய பொருட்கள், கால்நடைகள் போன்றவற்றிலே விதியாக்கி இருப்பதை நாம் அறிகின்றோம். இந்த ஜக்காத்திலே பெரும்பாலும் இன்றைக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய அளவு தங்கத்தினுடைய அளவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பணத்தையும் எல்லா உலமாக்களும் தங்கத்தினுடைய அளவை வைத்தே நோக்குகிறார்கள். எனவே தங்கத்தினுடைய நிசாப் என்ற அளவு கிட்டத்தட்ட 85 கிராம்களாகும் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலம் அறிய முடிகின்றது. எனவே ஒருவரிடம் 85 கிராம் தங்கம் இருக்குமாக இருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையாகிறது. அந்த 85 கிராம் தங்கமோ அல்லது அதற்கு நிகரான பணமோ இருந்தால் ஜக்காத் கடமையாகும். ஒருவரிடத்தில் 40 கிராம் தங்கமும் 45 கிராம் தங்கத்திற்கு நிகரான பணமும் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது ஜக்காத் கடமையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தை பிரித்து பார்க்கக்கூடாது. சிலர் தங்கத்தை வேறாகவும் பணத்தை வேறாகவும் பிரித்து பார்ப்பார்கள். இரண்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது. கணக்கு பார்க்கும்போது தங்கத்தையும் பணத்தையும் ஒன்றாக சேர்த்தே கணக்கு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது 85 கிராம் தங்கத்திற்கு நிகரான அளவு பணமோ அல்லது தங்கமோ இருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையாகிறது. இவர் அந்த ஜக்காத்தை முட்கூட்டி உடனடியாக கொடுத்து விடவும் முடியும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஜகாத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரைக்கும் பொருளாதாரத்தில் ஜக்காத் கடமை இல்லை என்று சொன்னார்கள். இருந்தாலும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுடைய ஜக்காத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னாலும் அந்த வருடத்திற்குரிய ஜக்காத்தை ஒருவர் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 85 கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான பணம் ஒருவரிடம் இருந்தால் அவை அனைத்திற்கும், சிலர் நினைத்திருக்கிறார்கள் 85 கிராமுக்கு மேற்படக்கூடியதற்குத்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவை அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதிலே 100க்கு 2.5 வீதம் என்ற அடிப்படையில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அஅலம்.